ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான உருளைக்கிழங்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான மசாலா இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2.5 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் எடுத்திருக்கேன். ஒவ்வொருத்தவங்க மிக்சடு மிளகாத்தூள் வச்சுருப்பீங்க. அப்படின்னா நீங்கள் அதை கால்குலேட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ காரம் எப்படி போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. உருளைக்கிழங்கு வந்து ஒரு மீடியம் சைஸில் நான் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் வந்து பேனில் போட்டுக்கிறேன். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. எண்ணெயில் வந்து மசாலா போடுறது வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு, வீடியோ கேப்சர் ஆகலை, சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து எடுத்து வச்சுருந்த மசாலாலாம் இந்த எண்ணெயில் ஆட் பண்ணியாச்சு. இந்த எண்ணெயில் அந்த மசாலா பொரிஞ்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்க இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 8 to 10 மினிட்ஸ்க்கு மூடி விட்டுருங்க. இது நல்லா குக் ஆகிடும். மூடி விட்டுருங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது டேஸ்டியான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நல்லா குக் ஆகிருக்கு. இப்போது குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்துருச்சு. இதில் வந்து ஒரு 8 மினிட்ஸ் வச்சுருந்தேன், அவ்வளோதான். அதுக்குள்ளே நல்லா குக் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு முறுமுறுன்னு வேணும்னா இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டு மூடி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் மேலே இருக்கிற லேயர் உருளைக்கிழங்குலாம் கொஞ்சம் கிறிஸ்பி ஆயிரும். நம்ம இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம சர்வ் பண்ணியாச்சு. இனி சாப்பிட வேண்டியது தான் மிச்சம். இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான பொட்டேட்டோ ஃப்ரை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.